பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ மயில் பத்தின மொத்த விஷயத்தையுமே சரவணன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே மனசு நொறுங்கி போயிருக்காங்க. இப்போ நம்ம சரவணன் வந்து இவ கூட இனிமே என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மயில் வந்து எல்லார் காலையுமே மன்னிப்பு, அதாவது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. தயவு செஞ்சு என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவர் கூட சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. தயவு செஞ்சு என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி என்னை வாழ வெட்டியே பண்ணிடாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கவும் உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாருடி, இந்த நடிக்கிற வேலைலாம் இங்கே வேண்டாம், ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் செத்தாலும் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு மயில் அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரவணன் மயிலோட அப்பாக்கும் அம்மாக்கும் கால் பண்ணி உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பாக்கியமும் மாணிக்கமும் ரொம்பவே பதட்டமாக இங்கே மயிலோட வீட்டுக்கு ஓடி வரவும் இங்கே வந்தால் பெரிய பிரச்சனையே நடந்துக்கிட்டு இருக்கு. மயில் பற்றின எல்லா விஷயமும் இப்போது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது நம்ம பாக்கியம் இருந்துட்டு நம்ம கோமதி கிட்ட போயிட்டு சம்மந்தியம்மா ஏதோ அப்படி கல்யாண புதுசில், அதாவது கல்யாணம் ஆகிறதுக்காக இப்படிலாம் நாங்கள் சொல்லிட்டோம், மற்றபடி நாங்கள் உங்கள் குடும்பத்தை ஏமாற்றணுன்றதுக்காக எதுவுமே நாங்கள் செய்யலை. தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துட்டு மயிலையும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்த்து வாழ வைங்க, வாழ வேண்டிய பிள்ளைங்களை நம்ம பிரித்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லவும் உடனே கோமதி இருந்துட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வருது? உங்கள் பொண்ணு என்ன கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணும், இல்லை நிறைய படிச்சிருக்கணும், லட்சக்கணக்கில் போயிட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதாவது கண்டிஷன் போட்டோமா? இல்லை இல்லை, நீங்கள் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கணும்ல. சரி, கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீங்கள் வீட்டில் உண்மையை சொல்லியிருக்கணும்ல. அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக பொய்யை சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க. இதில் பாதிக்கப்படுறது என் பையன் சரவணன். அவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கான். இவளை பார்க்கவே அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, இவ கூட ஒன்று சேர்ந்து வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால் நாங்கள் எல்லாரும் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் இப்போது தண்ணியில் தவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நாங்கள் நொறுங்கிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, மறந்துடுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி மறக்க முடியும்? நீங்கள் பொய் சொல்லாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியும் பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. சம்மந்தியம்மா, நீங்கள் பேசுறதெல்லாம் நியாயம்தான், நான் அங்கே பண்ணது ரொம்ப தப்பு தான், அதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நாங்கள் மன்னிப்பு கேட்டுடுறோம், தயவு செஞ்சு என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கெஞ்சி கதறாங்க. இப்போது இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே இங்கே ஏ மயிலே, ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிடு, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, அதுக்கப்புறம் நான் உன்னை கொன்று போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே நம்ம மயில் இருந்துட்டு ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க, ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே பாரு, என்ன மாமான்னு சொல்லி கூப்பிட்ற வேலைலாம் வச்சுக்காத, உன்னை பார்த்தாவே எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, உன்னை கொன்று கூட போட்டுருவேன், அந்த அளவுக்கு ஆதரவு வருது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, நல்ல விதமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே மாணிக்கத்துக்கிட்ட இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் பண்ண வேலையுமே சரியில்லை, உங்களை பற்றிய விஷயமும் எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது, சரி விடுங்க, கொஞ்ச நாளைக்கு மயில் உங்கள் வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் இருந்துட்டு அப்பா அப்படியெல்லாம் இல்லைப்பா, கண்டிப்பாக என்னால் மயில் கூடலாம் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது, கொஞ்ச நாளைக்கெல்லாம் இல்லை, எப்போவுமே மயில் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கணும், இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கக்கூடாது, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசிடுறாங்க. இங்கே பாக்கியம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது, இப்படியே போய்கிட்டு இருந்தால் மயிலோட வாழ்க்கையும் கெடும், மயிலை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுடரோட வாழ்க்கையுமே கெட்டு போகும், எல்லாமே நாசமாக போயிடும், குடும்பமே கெட்டு சீரழிஞ்சு போகும், இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, இவங்க காலில் கையில் விழுறதை விட நம்ம போலீஸ்கிட்ட சொல்லி நம்ம ஏதாவது பண்ணி மயிலை இந்த வீட்டில் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து ஒரு கணக்கு போடுறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என் பொண்ணை கொடுமை பண்ணுறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு என்ன மிரட்டுறீங்களா, உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, பொய் சொல்லி ஏமாத்தினது நீங்கள், தப்பு பண்ணது நீங்கள், ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது நாங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் கம்ப்ளைண்டாக பண்ணிக்கோங்க, எதனா பண்ணிக்கோங்க, அதை எல்லாமே உங்கள் வீட்டில் வச்சு பண்ணுங்கள், இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோவப்படுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு டே சரவணா கொஞ்சம் பொறுமையாக பேசுடா, ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்பா எம்பிட்டு பெரிய பிரச்சனைனாலும் வரட்டும்பா, அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில் இனிமேல் மயிலுன்ற ஒருத்தி இருக்கவே கூடாது, இந்த மாதிரி ஒரு பொய் காலை கூடலாம் என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
சரவணன் வந்து பயங்கர கோவமா பேசவும், நம்ம பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது நம்ம பாக்கியம் இருந்துட்டு, கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். என் பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அடமண்ட்டாக இருக்காங்க. இப்போது நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. போலீஸை பார்த்ததுமே இங்கே மாணிக்கமும் பாக்கியமும் ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போது இங்கே சரவணன் இருந்துட்டு போலீஸ்கிட்ட, சார் இவங்க குடும்பமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டாங்க, பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டாங்க. இனிமேல் இவ கூட என்னால் வாழ முடியாது. இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால் இங்கே இருக்கிறாங்க, இவங்க வெளியே போக மாட்டேங்கிறாங்க, தயவு செய்து இவங்கள அடித்து துரத்துங்க, இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும், இப்போது இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு யோசிக்கிறாங்க, இதே இதில் விடக்கூடாது, நம்மளும் ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லியாவது எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு, ஐயா உங்களை நான் கையெடுத்து கும்பிட்றேன் ஐயா, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்க, இவங்க அம்மாண்டமாக என் பொண்ணு மேலே பழி போடுறாங்க, அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை கொடுமைலாம் பண்ணுறாங்க ஐயா, என் பொண்ணை நகை போட்டுட்டு வரல, அது மட்டும் இல்லாமல் நீ படிக்கலை, நீ நல்ல வேலைக்கு போகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி என் பொண்ணை கொடுமைப்படுத்தி அவங்க சாவடிக்க பார்க்குறாங்க, தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாற்றுங்க, என் பொண்ணுக்கு அவள் புருஷன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்கிறா, எங்கள் வீட்டுக்கு வாடி போகலான்னு கூப்பிட்டா கூட என் புள்ள மயில் வரவே மாட்டேங்குது, அவள் புருஷன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்த்து வாழ வைங்க, என் பொண்ணை பார்த்தாவே என் மாப்பிள்ளைக்கு ஆகவே மாட்டேங்குது, என்னென்ன தெரியல கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து பொய்யா புழுகிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் பார்த்த நம்ம இது பாண்டியனும் நம்ம கோமதியும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க எவ்வளோ பெரிய கேடுங்கிறத இப்போ தான் நம்ம பாண்டியனும் கோமதியும் கண்ணால் நேரில் பார்க்குறாங்க. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னம்மா என்ன சம்மந்தியம்மா இப்படியெல்லாம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்னைக்கு வரதட்சணை கொடுமைலாம் பண்ணோம், நீங்கள் தானே பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாத்தினீங்க, என் பையனோட வாழ்க்கையும் கெடுத்தீங்க, ஆனால் ஏதோ நாங்கள் தப்பு பண்ண மாதிரி போலீஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு, என்ன உங்கள் பிரச்சனை தான் என்ன, ரெண்டு பேருமா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உடனே பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க போலீஸ், இங்கே பாருப்பா தேவையில்லாமல் பிரச்சனைலாம் வேண்டாம், வரதட்சணை கொடுமையில் உன் பையனை உள்ளே போட்டோம் அப்படின்னா வருஷம் கணக்கில் வர முடியாது, உன் பிள்ளையோட வாழ்க்கையே போயிடும், பேசாமல் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சமாதானமாக போங்க, அந்த பொண்ணு மயிலோட உங்கள் பையன் சரவணனை வாழ சொல்லுங்கள், அவ்வளோதான், இதுதான் இருக்கிற ஒரே வழி, அப்படி என்னால் வாழ முடியாது, அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே கேஸ் போட வேண்டியதாக இருக்கும், ஏன்னா பொண்ணோட குடும்பம் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப அழுகுறாங்க, பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்கிறாங்க, வரதட்சணை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா முடிஞ்சுங்க, உங்கள் பையனோட வாழ்க்கையை நீங்கள் திருப்பி கொண்டு வரவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் சொல்லவும், உடனே இங்கே இதை கேட்ட நம்ம கோமதியும் பாண்டியனும் ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. கோமதி இருந்துட்டு போலீஸ்கிட்ட, சார் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க சார், நாங்கள் மயிலோட வீட்டுக்கு பொண்ணு கேட்க போயிருந்தோம், அப்போது எங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதை உண்மையை அதை மட்டும்தான் சொல்லி நாங்கள் அங்கே பொண்ணு கேட்டோம், ஆனால் அவங்க என்னெல்லாம் பொய் சொல்லிட்டாங்க தெரியுமா சார், அந்த பொண்ணுக்கு என் பையனை விட 2 வயசு அதிகம், அதை மறைச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது மட்டுமா ஏதோ எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் அவள் படித்தது 12ஆம் கிளாஸு, அவளாம் நிறைய படிச்சிருக்கணும்னு கூட எங்களுக்கு அவசியம் இல்லை சார், பொய்யா சொல்லி ரொம்ப எங்களை ஏமாற்றிட்டாங்க, பொய் மேலே பொய்யா அடுக்கி எங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க, என் பையன் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்கான் சார், என் பையனுக்கு அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு இதுக்கு ஒரு வழி நீங்கள் தான் காட்டணும் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, சார் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சார், என் பொண்ணை பாருங்கள் சார் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க போல், ரொம்ப மெலிஞ்சிட்டா சார், எங்கள் வீட்டில் இருக்கிறப்போ கொழுன்னு ஆப்பிள் பழம் மாதிரி இருந்தா சார், இங்கே வந்ததும் எப்படி குச்சா இருக்கிறா பாருங்கள் சார், எல்லாம் இவங்க பண்ணுற கொடுமை தான் சார், சார் தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் சார், என் பொண்ணு இந்த மாப்பிள்ளை கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும், அதே சமயம் என் பொண்ணுக்கு எந்த ஒரு தொந்தரவும் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க கொடுக்கக்கூடாது, அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு ஒரு சேஃப்டியாக என் பொண்ணை இந்த வீட்டில் வாழ வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து போலீஸ்கிட்ட கையெழுத்து கும்பிடுறாங்க. உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. கோமதி கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா எப்படியெல்லாம் நாடகம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த குடும்பமே சரியில்லைம்மா, நம்ம போயிட்டு மாட்டிக்கிட்டோம், என் தலையில் இந்த மயிலை கட்டி வச்சுட்டாங்க, அப்படிதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இங்கே பாருமா நான் ஜெயிலுக்கே போயிட்டு களி சாப்பிட்டாலுமே நான் இவ கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன், இந்த மாதிரி ஒரு பொய்க்காரி கூட ஃப்ராடு கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு தயாராகவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே போலீஸ்கிட்டையுமே சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்கள் சார், இந்த
பொய்க்காரி கூட என்னால் வாழ முடியாது சார். இவங்க சரியான ஃப்ராடு சார். இவங்க இப்போ உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். நாங்கள் எப்போவுமே யாருக்குமே துரோகம் நினைச்சது கிடையாது. யார்கிட்டயுமே நாங்கள் பொய் சொல்லி ஒருத்தரவுமே நாங்கள் ஏமாத்துனது கிடையாது. ஆனால் இப்படி பெரிய பொய்க்கார குடும்பத்தில் போயிட்டு நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே மயில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது போலீஸ் இருந்துட்டு, ஏம்மா மயில், உன் பேர் மயில் தானே, இங்கே பாருமா, எல்லாரும் அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏமா அழுதுகிட்டே இருக்க? உன் மனசில் என்ன இருக்குது? நீ இந்த பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியாம்மா? சொல்லுமா, இந்த பையன் உன்னை கொடுமை பண்ணுறானா? எதுவாக இருந்தாலும் உன் வாயால் சொன்னால் மட்டும்தான்மா நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது மயில் இருந்துட்டு, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான் சார். நாங்கள் பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம். அது ஒரு குடும்ப சூழ்நிலையால் அப்படி நடந்துருச்சு. அதெல்லாம் தப்பு தான். ஆனால் நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். என் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். என் புருஷன் கூட இருந்தால் மட்டும் போதும். என் புருஷன் வீட்டிலையோ என் புருஷனோ யாருமே எதுவுமே எந்த தப்பும் பண்ணலை. சொன்ன பொய் எல்லாமே நாங்கள் தான். பண்ண தப்பு எல்லாமே நாங்கள் தான். தயவு செஞ்சு என் புருஷன் கூட என்னை வாழ வைங்க. நான் இனிமேல் என் புருஷன்கிட்ட சின்னதாக கூட பொய் சொல்லவே மாட்டேன் சார். உங்கள் காலில் கூட விழுறேன். நான் என் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் சார். இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் என்னடி, என்ன நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கியா? இங்கே பார், உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு நான் சொல்கிறேன்ல. அப்படி இருக்கிறப்போ நீ என்னவோ அந்த போலீஸுக்கிட்ட நீ அப்படியே நல்லவ மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்ட. ஏய் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி, நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முன்னாடியே நம்ம சரவணன் வந்து கோவத்தை அடக்கிக்க முடியாமல் மயிலோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. உடனே பாக்கி இருந்துட்டு, சார் பார்த்தீங்களா சார், உங்கள் முன்னாடியே போட்டு என் பொண்ணை எப்படி அடிக்கிறாங்கன்ட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான் சார். என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகிட போகுது, தடுத்து நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பக்கத்தில் வந்த 2-3 போலீஸுமே இங்கே நம்ம சரவணனை 2 கையும் பிடிச்சிக்கிறாங்க. யோ என்னை விடுங்களையான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து கத்துறாங்க. இங்கே நம்ம போலீஸ் இருந்துட்டு, என்னடா என்ன நாங்கள் இருக்கிறோன்ற ஒரு பயம் கூட இல்லாமல் நீ அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு பார்க்குற? அப்போது நீ வரதட்சணை கொடுமை, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அடித்து சித்திரவதை பண்ணியிருக்க, இப்படி எக்கச்சக்கமான வழியாக அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்க, அப்படி தானே? இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரிய வருது. சரி இனிமேலாம் நீ வீட்டில் இருக்கக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும், நீ அங்கே இருக்க வேண்டிய ஆள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாண்டியனும் கோமதியும் கெஞ்சுறாங்க. சார் தயவு செஞ்சு இப்படி என் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடாதீங்க. எல்லாம் இந்த மயிலோட குடும்பமும் பண்ணது. அவங்க மேலே இருக்கிற கோவம் தான், அவங்க பண்ண பொய்யினால், அவங்க சொன்ன பொய்யினால தான் என் பையன் இப்படி கோவப்படுறான். என் பையன் ரொம்ப நல்லவன் சார். ப்ளீஸ் சார், என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. தயவு செஞ்சு என் பையனை அரெஸ்ட் பண்ணாதீங்க சார், பாவம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. என்னம்மா அவன் ஏன் முன்னாடியே ரவுடி தானே பண்ணுறான், நீங்கள் என்னன்னா நல்ல பையன் வல்லவன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை இதெல்லாம் ஸ்டேஷன் வரைக்கும் போனால் தான் கரெக்டாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம சரண் இருந்துட்டு, நான் வரவே முடியாது, என்னால் ஸ்டேஷனுக்குலாம் வர முடியாது, நான் எந்த தப்புமே பண்ணல, தப்பு பண்ணவங்க இங்கே இருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் தப்பு பண்ணாது என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, அவங்களால எனக்கு ஏமாந்தது நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க. போலீஸ் 2 பேர் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. பாண்டியன் கிட்ட, ஏங்க ஏதாச்சும் பண்ணுங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் சரவணனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம மீனா வந்து ராஜுக்கு கால் பண்ணுறாங்க. ராஜி என்ன பண்ணுற ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா வீட்டில் பெரிய பிரச்சனைக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜி சொல்கிற? ஆமாக்கா நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. மயிலக்காவும் சரவணன் மாமாவும் அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் எல்லாமே தெரிய வந்தது. மயிலக்கா எம்பிட்டு பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராஜி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா அக்காவோட வயசு சரவணன் மாமாவை விட 2 வயசு அதிகமாக. அது மட்டும் இல்லாமல் அவங்க எம்ஏ படிச்சிருக்கிறதா தானே நம்ம குடும்பத்துக்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவங்க எம்ஏலாம் படிக்கலையா, 12th தான் முடிச்சிருக்காங்க போல். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, நம்மக்கிட்டலாம் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காங்க. இப்படி எக்கச்சக்கமான பொய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குக்கா, யாருக்குமே தெரியாத விஷயம், நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம்க்கா அப்படின்னு சொல்லுவோம். என்ன ராஜி சொல்கிற? அக்கா நகை விஷயம்க்கா. ஆமாம் ராஜி, அப்போது இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதா? அப்போது மயிலக்கா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொன்னது எல்லாமே பொய் சொல்லி சரவணன் மாமாவோட வாழ்க்கை கெடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க.
சரி ராஜி, இப்போ என்னதான் நடந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது போலீஸ் வந்து மயிலக்காவோட அப்பா அம்மா இல்லாத பொல்லாதெல்லாம் சரவணன் மாமா மேலே சும்மா பழியை சுமத்தி இப்போது அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. மீனா பயங்கரமாக அதிர்ச்சி வராங்க. என்ன சொல்கிற ராஜி? சரி ராஜி, நான் கிளம்பி போய் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செந்தில் குளிச்சு முடிச்சுட்டு வராங்க. என்ன மீனா, உன் முகமே சரியில்லை, பதற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்ன சரவணன் அண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க. வா மீனா, நம்ம இனி இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, போயிட்டு அண்ணனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவும் செந்திலும் இப்போது வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டில் போனால் இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் வந்து ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க, நம்ம பாண்டியனும் கதிரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க. இங்கே கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ மீனா வந்ததுமே அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே நம்ம கோமதி மீனாவை பார்த்ததுமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, மாமாவை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம், மாமா மேலே எந்த தப்பும் இல்லைல்ல, கண்டிப்பாக அந்த கடவுள் நம்ம பக்கம் தான் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடி போடி மீனா, கடவுளெல்லாம் எதுவுமே இல்லவே இல்லை, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தானே ஏதாவது ஒன்றுத்தை அந்த கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து, நம்ம குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை, ஒன்று மாற்றினா ஒன்றுன்னு வந்துக்கிட்டே இருக்கு மீனா, நான் எத்தனைத்தை தான் தாங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. மீனா இருந்துட்டு அத்தை அழுகாதீங்க அத்தை, கண்டிப்பாக மாமாவும் கதிர் இப்போது செந்தில் மாமா கூட போயிருக்காங்க, இவங்க எல்லாருமா சேர்ந்து கண்டிப்பாக சரவணன் மாமாவை வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இந்த மயிலக்கா பின்னாடி இம்பிட்டு பெரிய ரகசியம் இருந்திருக்கு, இத்தனை நாளாக நம்ம எல்லாரையுமே இந்த மயிலக்கா இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கு, இந்த மயிலக்காவுக்கு எப்படி தான் இப்படி மனசு வந்ததோ, கட்டின புருஷனையும் ஏமாற்றிட்டாங்க, மாமியார் மாமனார்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தவே ஏமாற்றி எப்படி தான் அவங்க இப்படி அதாவது நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கேட்குறாங்க. ஆமாடி, நான் கூட மயில் அப்பாவி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எல்லா விஷயத்துலேயும் என் பிள்ளையை ஏமாற்றிட்டாளேடி, என் பிள்ளை இப்போது ரொம்பவே மனசுடைஞ்சு நொறுங்கி போய் அழுதுகிட்டே பேசுகிறான்டி, அவனை பார்க்க பார்க்க என் பெத்த வயிறு எப்படி பற்றிக்கிட்டு எரியுது தெரியுமா, இதில் போலீஸில் வேற கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியை அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இப்போது இங்கே நம்ம சரவணனை வந்து ஜெயிலுக்குள்ளேயுமே போட்டுடுறாங்க. பாக்கியமும் மயில் மாணிக்கம் எல்லாருமே வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது கோமதி இருந்துட்டு இங்கே பாக்கியத்துக்கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு என்ன வேணும், அதான் நீங்கள் நினச்ச மாதிரி திட்டம் போட்டு என் பிள்ளைய ஜெயிலுக்குள்ளே அனுப்பிட்டீங்கல்ல, இன்னும் என்ன வேணும், என் பிள்ளையை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்கள், இனிமேல் ஜென்மத்துக்கும் உங்கள் பொண்ணு என் பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை இப்படி சொல்லாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அடைச்சி ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு, என்னை அத்தைன்னு சொல்லிட்டு உன் வாயால் கூப்பிடவே கூப்பிடாத, கட்டின புருஷனை பொய் மேலே பொய் சொல்லி அதாவது இல்லாத பொல்லாத பழியெல்லாம் தூக்கி என் பிள்ளை மேலே போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன், இப்போ உனக்கு நிம்மதியாடி, இப்போது என்ன சந்தோஷத்தில் இங்கே இருக்க, யாருக்காக இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, அவனவே கட்டின புருஷனாவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன், இன்னும் என்னடி வேணும், ஏன் இந்த வீட்டை இடித்து தரமட்டம் ஆக்கிடு, எங்கள் எல்லாருக்குமே விஷம் வச்சு கொன்னுடுடி, நீ மட்டும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் இருந்துட்டு, அத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, என்னடி என்ன உனக்கு இப்படி பேசுனதுக்கே மனசு கஷ்டமாக இருக்கா, என் பிள்ளையே இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிட்டியடி, என் பெத்த வயிறு பற்றி நீ எரியுதுடி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவ, சத்தியமாக நல்லா இருக்க மாட்டேடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ இங்கே பாக்கி இருந்துட்டு, என்ன சம்மந்தி என்ன ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போது உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கையா, ஏன் என் பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையே தெரியலையே என்ன, என் பொண்ணு கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைய சொல்லுங்கள், நாங்கள் இப்போவே ஜெயிலேருந்து வெளியே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோமதி மீனா இருந்துட்டு, என்னம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சின்றது இருக்கா, போய் சொன்னது நீங்கள், தப்பு பண்ணது நீங்கள், இப்போ தண்டனை அனுபவிக்கிறது சரவணன் மாமாவா, உடனே மயில் கிட்டேயும் கேட்குறாங்க. ஏங்கா உங்களுக்கு கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் போயிடுச்சு, இப்படி மாமாவை அப்பாவி, அவர் யாருக்கூடயுமே சண்டைக்கு கூட போக மாட்டார், மற்றவங்கள ஒரு சொல்லு தப்பாக பேச மாட்டார், அப்படிப்பட்டவரை நீங்கள் இப்போ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க, தப்பு பண்ணது போய் சொன்னது எல்லாமே நீங்கக்கா, கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனாவே மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க. மயில் வந்து அழுகுறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, என்னால் யாருக்குமே பிரச்சனை வேண்டாம், அவரை நான் வெளியே கொண்டு வந்துட்டு நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, என்னடி என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா, செத்து போய்டுவேன்னு சொல்லிட்டு, செத்து போடி, உன்னை மாதிரி ஒருத்தி இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே நம்ம மயில் வந்து
சரவணனை வந்து வெளியே கொண்டு வரத்துக்காக ஜெயிலுக்கு அதாவது போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இங்கே பாக்கி இருந்துட்டு, இங்கே பாரு மயிலு, வேண்டாம் மயிலு, அந்த சரவணன் ஜெயிலுக்குள்ளேயே 2 நாள் இருக்கட்டும், உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு அவன் சொல்லட்டும், அதுக்கப்புறமா நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போ போய் நீ வெளியே கொண்டு வந்த அப்படின்னா உன்னெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ சும்மா இருமா, எல்லாமே உன்னால தான், நீ தான் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச, இப்போ பார்த்தியா நான் அனுபவிக்கிறது நான் தான், என் வாழ்க்கையே போச்சு, எல்லாமே உன்னால தான்மா, உன்னுடைய கேடுகட்ட புத்தியால தான். எனக்கு கல்யாணமே பண்ணாமல் இருந்திருந்தா கூட நான் சந்தோஷமாக எங்கேயோ ஒன்று இருந்திருப்பேன். எனக்கு கல்யாணத்தை பண்ணி எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய்ன்னு சொல்லிட்டு பொய்யை அடுக்கிக்கிட்டு போய் இப்போது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு என்னோடய வாழ்க்கையை பார்த்தியா, இப்போது என் வாழ்க்கை நடு வீதியில் நிற்கிதுமா. இப்போ மட்டும் நான் உன் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க. நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா என்னை வீட்டை விட்டு துரத்து தான் பார்க்குவேன். அதாவது தன்னோட பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சு, தன்னோட பொண்ணுக்கு நம்ம தான் துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கூட நீ நினைக்கவே மாட்ட. எப்படா இவளை வெளியே தள்ளலாம், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு சொல்லி தான் நீ நினைக்கிற. ஆனால் நீ என் பக்கம் துணையாக நிற்கவே மாட்டேன், அப்படி தானேம்மா. இன்னும் பிரச்சனையே பெருசாக ஊதி இப்போது மாமாவை ஜெயிலுக்கு வரைக்கும் அனுப்பிட்ட. எல்லாமே உன்னால தான்மா, உன்னால தான், நீ பண்ணது தான் எல்லாமே. இப்போது நான் உன் வீட்டுக்கு வந்தால் எனக்கு சோறு போடுவியா? நீ போட மாட்டே தானே. இது தெரியுமா, எனக்கு நல்லாவே தெரியும். நீ எத்தனை பிரச்சனை வந்தாலையும் நீ எத்தனை டைம் என்கிட்ட சொன்ன, எம்புட்டு பிரச்சனை வந்தாலும் கல்லானாலும் புருஷன் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு நீ ஒரு டைலாக்கை சொல்லி நீ அந்த வீட்டிலே தான் இருக்கணும், எம்புட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த வீட்டில் தான் நீ நின்று சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ சொல்லியிருக்க. என் வீட்டுக்கு மட்டும் வந்துடாதடி, வந்தா அப்படின்னா சுடுற வாழ்க்கை கெட்டு போயிடும், ஒரு வேளை சாப்பாடு கூட சிங்கி அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ என்னென்னமோ சொன்னால தானம்மா. உனக்கு என்னன்றதுனா புள்ளைய பெற்றோம் வளர்த்தோம், கடமைக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டோம், அவ்வளோதான் நம்ம கடமை. திரும்பவும் அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கூட போய் நிற்கணுன்றதே உனக்கு இல்லவே இல்லை. எங்கடா நம்ம வீட்டுக்கு வந்துருமோ, நம்ம எங்கே ஆக்கி கொட்ட வேண்டியது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ யோசிக்கிற. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமா. இங்கே பாரு, நீ கவலையப்படாத, என் வாழ்க்கையை நீ கெடுத்து விட்டுட்ட. இங்கே பார், சுடரோட வாழ்க்கையாவது நல்லபடியாக நீ அமைச்சு வை. இங்கே இந்த மாதிரி பொய்யை சொல்லி அவளையும் ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுறாத. என் வாழ்க்கை தான் போச்சு, இனிமேல் நான் உன் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேம்மா, நீ பயப்படாத, நீ நிம்மதியாக உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லவும், மயிலு என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஆமாம், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா அவங்க எல்லாரும் கால் கையிலே விழுந்து மாமா கூட என்னை சேர்த்து வச்சுருக்கணும். ஆனால் நீ அதை பண்ணல. இருக்கிற பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசாக்கி மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிடுமா. நான் எக்கேடாவது கெட்டு போகிறேன், நான் சாவறேன் வேகிறேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன், தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் நீ மூக்க நுழைக்காத, உன் வேலை என்னமா அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கோமதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எல்லாமே இந்த மாணிக்கமும் பாக்கியமும் பண்ண வேலை தான் நினைக்கிறேன். பாவம் மயில் ஒன்றும் தெரியாமல் அப்பாவே இருந்தா, எதுவும் பேசுறது என்ன பண்ணுறதுன்னு கூட அவளுக்கு தெரியாது. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அவள் நல்லா தான் இருந்தா. இவங்க தான் பொய்யா சொல்லி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க. பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கையை இவங்க தான் கெடுக்கிறாங்க போல். இவங்க ஒழுங்காக இருந்திருந்தா ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி தான் நம்ம கோமதி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம மயில் ஜெயிலுக்கு போகிறாங்க, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போலீஸ்கிட்ட போயிட்டு, சார் தயவு செஞ்சு என் புருஷனை நீங்கள் வெளியே விட்டுருங்க, என் அம்மாலாம் சொன்ன மாதிரி அவர் என்னை கொடுமைலாம் பண்ணலை, நான் போய் சொன்னது தப்பு தான், தயவு செஞ்சு அவரை வெளியே விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட காலில் விழுந்து இப்போது ஒரு வழியாக நம்ம சரவணனை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. சரவணனும் இங்கே மயில்கிட்ட பேசாமல் அவங்க பாட்டுக்கு நேராக வீட்டுக்கு போகவும், இங்கே நம்ம பாண்டியன், செந்தில், கதிர் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போது மயில் வந்து, மாமா ஒரே நிமிஷம் இல்லைங்க மாமா, உங்ககிட்ட லாஸ்ட்டாக ஒரே ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பார், உனக்கும் எனக்கும் பேசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த அளவுக்கு நீ கொண்டு வந்து விட்டுட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா ப்ளீஸ் மாமா, ஏமாலே கூட தப்பு எல்லாமே இருந்துட்டு போகட்டும், தப்பு பண்ணது எல்லாமே நான் தான், ஆனால் குழந்தை விஷயத்தில் மட்டும் நான் தப்பே பண்ணல, அதை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் என் கூட உங்களுக்கு வாழறதுக்கு விருப்பம் இல்லையா மாமா, இருக்கட்டும் மாமா, நான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கே வரமாட்டேன், உங்கள் கண்ணு முன்னாடி கூட வந்து நிற்க மாட்டேன் மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது நம்ம மயில் எங்கே போகிறதுனே தெரியாமல் ரோடாக பார்த்து அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே. நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி நடக்கணுமா, நமக்கு கல்யாணம் ஆனத்துலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் இந்த விஷயம் தெரிஞ்சிருமோ அந்த விஷயம் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம், பயந்துக்கிட்டே வாழ்ந்தோம். இப்போது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம நடு ரோட்டில் தான் இருக்கோம், இனிமேல் நம்ம பிச்சை தான் எடுக்கணும், பிச்சை நம்ம எதுக்காக எடுக்கணும், நமக்கு என்ன தலையெழுத்து, இனிமேல் நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது, நம்ம அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்தோம், அது ஒரு தப்பு தான் நம்ம பண்ண தப்பே, நம்மளை கடவுள் படைச்சிருக்காமே இருந்திருக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு பலத்த யோசனையில் அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சரவணன் வீட்டுக்கு போயிடுறாங்க. சரவணனை நம்ம கோமதி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகக்கூடாதுன்றதுக்காக. இப்போது நம்ம சரவணன் வந்து சைலண்ட்டாக எல்லாருமே இப்போ ஹாலில் உட்காந்துருக்காங்க. இப்போ கோமதி வந்து இப்போது பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு என்னமோ மயில் மேலே எந்த தப்பும் இல்லைங்க, எல்லா தப்பையும் பண்ணது மயிலோட அப்பாவும் அம்மாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற கோமதி அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க மயில் பாவுங்க, இப்போ வரைக்குமே மயில் சரவணன் மேலே எந்த இதுவுமே சொல்லலை, எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அப்பா அம்மா பண்ணது தான், கல்யாணம் பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு அவங்க எக்கச்சக்கமான பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க, எங்கே இந்த விஷயம் தெரிஞ்சால் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு மயில் இத்தனை நாளாக அந்த விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருந்திருக்காளே தவிர அவெல்லாம் நம்ம குடும்பத்தை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லைங்க. அவங்க அப்பா அம்மா பண்ணதை தான் இவ வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடி மறைச்சிருக்கா. மற்றபடி மயில் ரொம்ப நல்ல பொண்ணு தாங்க. அவங்க அப்பா அம்மா தாங்க சரியில்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கு வீட்டை விட்டு பொண்ணு போனால் சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல். பெத்த பிள்ளையை எப்படி நம்ம பார்த்துக்கணும், ஒரு கஷ்டம்னு வந்து நின்னா எப்படி அரவணைக்கணும் கூட தெரியலிங்க. அவங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னென்னா, மயில் அவங்க வீட்டுக்கு போயிட்டா மயிலுக்கு எல்லா செலவையும் பார்த்துக்கணும், இன்னும் செலவு அதிகரிச்சிரும் அப்படின்றத மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர மயிலோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட அவங்க யோசிச்சு கூட பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியனுமே ஒரு மாதிரி மனசு இறங்குறாங்க. இப்போ மயில் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. மயில் எங்கே போனானே தெரியலைங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிட்டா, நான் அவங்களுக்கு வீட்டுக்கு கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவப்பாடுக்கு போயிட்டாங்கங்க. போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்திருப்பா. இப்போது உங்களை வெளியே அதான் சரவணனை வெளியே கொண்டு வந்துட்டு அவள் எங்கே போனாலும் தெரியலைங்க, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பாண்டியன் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரவணன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போது நம்ம கோமதி இருந்துட்டு, ஏங்க நம்ம மயிலை தேடி போகலாம் வாங்க, எல்லாமே சரியாயிடுங்க, இப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் தான் கோவம் எல்லாமே, இதுக்கப்புறம் மயில் பொய் சொல்லாமல் இருக்காளான்னு பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. நம்ம சரவணன் கோவப்படுறாங்க, இல்லைம்மா அதெல்லாம் முடியவே முடியாது, அவ கூட நான் ஒன்றும் சேர்ந்து வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு கட்டான் ரைட்டாக சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாண்டியன் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா தப்புமே இந்த மயிலோட அப்பா அம்மா மேலே தான் இருக்கும், மயில் மேலே தப்பு இருக்காதுன்னு தான் அவங்களுக்கு தோணுது. மயில் வந்து சரவணன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நிறையவே ஆசைப்பட்டிருப்பாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மயில் விஷயத்தில் நம்ம கோமதியும் பாண்டியனும் என்ன முடிவு எடுப்பாங்க, முடிவு எடுத்தா, அதாவது நம்ம பாண்டியனும் கோமதியும் முடிவு எடுத்தா அந்த முடிவுக்கு நம்ம சரவணன் கட்டுப்படுவாங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மயில் வந்து அதாவது அவங்க மனசு கஷ்டத்தில் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம்.